வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு தீபாவளி ஸ்பெஷல் செய்ய போகிறோம். ஒரு ஸ்வீட்டு பாதுஷா நல்ல சுவையாக நல்ல ஜூஸியாக செய்ய போகிறோம். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே பார்க்குறது கிடையாது. அதாவது நீங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் என்னுடைய வீடியோக்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா வராது. இப்போது நான் பாதுஷாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதுக்கு நான் 2 கப்பு இந்த மாதிரி கப்புக்கு 2 கப்பு இந்த மாதிரி இப்படி கரெக்டாக இந்த மாதிரி லெவலாக அளந்திருப்பேன். 2 கப்பு எடுத்துருக்கிறேன் மைதா மாவு. நான் இதுக்கு ஃபுல்லாக 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக நல்லா குமிச்சு 1 கப் சீனி எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கிளாஸ்லேயோ கப்புலேயோ நீங்கள் அளந்தாலும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. 2 கப்பு இப்படி நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா 1 கப்பு நல்ல குமிழ நீங்கள் சீனி எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரி நான் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அரை கப்புக்கும் அரை கப்பு நான் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் நெய் இல்லைன்னா டால்டா போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கிங் பவுடர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இலாய்ச்சி, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, இல்லைன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கிடலாம். இப்போது நம்ம மாவு பசைஞ்சு வைப்போம். மாவில் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவு நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆகையினால் உப்பு கொஞ்சோண்டு ஒரு 2-3 பிஞ்சு தான். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நெய்யை கலந்துருவோம். நல்லா எல்லாமே போட்டுருங்க. நெய் போடும்போது இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக வரும். அந்த மாதிரி நம்ம தண்ணியும் கலந்துருவோம். ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே வச்சுருப்பேன். நம்ம அரை கப்பு மட்டும் ஊற்றுவோம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் தான் பண்ணணும், ரொம்ப பிசையக்கூடாது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல கீயை போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி கலந்துக்கிடலாம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சமாக கொஞ்சோண்டு கையில் ஊற்றிக்கிட்டு இல்லை தெளிச்சுக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க, ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கிடலாம். கொஞ்சம் நம்ம ஒரு 3/4 கப்பு தண்ணி கலந்துருப்போம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இது மூடி இருக்கட்டும். இப்போது நம்ம 1 கப்பு சுகர் எடுத்துருக்குறோம். சிரப் அரை கப்பு தண்ணி எடுத்துக்கிடுவோம். அரை கப் தண்ணி போதும். இது எப்படின்னா நம்ம கொஞ்சம் திக்கான சிரப் செய்ய போகிறோம். கம்பி பதம் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திக்காக. இப்போது இது நல்லா கரைஞ்சிக்கிடட்டும். இப்போ உங்களுக்கு சீனி கொஞ்சம் அழுக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் 2 ஸ்பூன் நீங்கள் மில்க் போட்டிங்கன்னா போடும்போது அது கொதிக்கும்போது நல்லா நுரை கூடி வரும். அந்த நுரை எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு சுகர் சிரப் க்ளீன் ஆயிரும். இப்போது நல்லா கரைஞ்ச உடனே நீங்கள் இலாய்ச்சி, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, நான் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் கலரும் ஆட் பண்ணுவேன். இப்போது இந்த டைம் நீங்கள் இந்த லெமனில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கிடணும். விதையோடு இல்லை, விதை இல்லாமல். ஏன்னா இது நல்லா திக்காக ஆகும்போது என்னாகும், நம்ம சீனி ஆயிரும். இன்னொன்று நம்ம அந்த ஸ்வீட்டை பாதுஷாவை போட்டதுக்கப்புறம் அது அந்த பாதுஷா மேலே நல்லா சீனி படிஞ்சிரும். அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஆகையினால தான் இந்த லெமன் ஜூஸை நம்ம போடுறோம். இப்போது கலர் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக
கலர் வேணும். ஆகையினால நான் ஒரு பிஞ்சு கேசரி கலர் போடுறேன். ஒரு பிஞ்சு. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, அல்லது போட வேண்டாம். இந்த மாதிரி இப்படி நுரைச்சி வரணும். இப்படி நுரைச்சி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் லெமன் போடுங்க. லெமன் போடலைன்னா இது உடனே உங்களுக்கு சீனி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் லெமன் கண்டிப்பாக போடுங்க. இப்போது இதை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தா இது உள்ளே கீழே தங்கணும். இந்த மாதிரி தங்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது நல்லா லேயராக வரும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி செய்யும்போது நல்லா லேயராக வரும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாட்ஃபார்மில் அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியும் பண்ணலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயராக இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு லைட்டாக இதை மாதிரி ஒன்று நைஃப்டோ இதை மாதிரி பிளாஸ்டிக்டோ நீங்கள் கட் பண்ணும்போது அது இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இப்படியும் எடுத்து இப்படி ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை ரோல் பண்ணி இங்கே மிடில் ஒரு துவாரம், அதாவது நல்லா ஓட்டை இப்படி போடணும். இந்த மாதிரி ஓட்டை போடணும். அது நம்ம ஃபிங்கரை வச்சு விரலை வச்சு நல்லா ஓட்டை போடணும். இப்படி இந்த மாதிரி விட்டு இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அது ரொம்ப சேர்ந்து இருக்கக்கூடாது. விட்டு தான் இருக்கும் லேயராக. இப்போது அப்படி இல்லை உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இப்படி லைட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. 4 பாகமாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நிறைய லேயராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி செய்ததுனால இப்போது லைட்டாக, ரொம்ப உருட்டக்கூடாது. லைட்டாக நீங்கள் இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ரொம்ப உருட்டக்கூடாது. நீங்கள் இப்படி லைட்டாக உருட்டிட்டு சும்மா ஷேப் தான் பண்ணுறோம். உருட்டிட்டு அதாவது சைஸ்க்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். சைஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டான சைஸ் வர்றதுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம், எப்படின்னு பண்ணலாம். இப்போது இதை வச்சுட்டு சின்ன சைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஊடையில் நீங்கள் ஏதாவது வச்சு கூட நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கைட்டே நீங்கள் துவாரம் போட்டுக்கோங்க. இப்படி எல்லாம் செய்து இதை விடையும் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த சைஸும் ஓகே தான். இந்த மாதிரி துவாரம் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ இது நான் கைட்டு பண்ணது. இது கட் பண்ணி செய்தது. இப்போது இந்த கைட்டு பண்ணும்போது நீங்கள் அப்படியே எடுத்து இப்படி கூட சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி நீங்கள் கொஞ்சம் கையில் இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் இப்படி செய்யும்போது கொஞ்சம் அது பூ மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து செய்யும்போது இப்படி ஒரு பூ மாதிரி இது நல்லா லேயராக இந்த மாதிரி வரும். நல்லா உள்ளே நல்லா துவாரம் இருக்கணும். நம்ம வடைக்கு போட்ட மாதிரி நல்ல துவாரம். இப்போது இது நல்லா இந்த லேயராக பூ மாதிரி வரும். இது நான் உங்களுக்கு நல்ல ஷேப், அதாவது நல்லா ஒரே சைஸாக வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இன்னும் நல்ல லேயர் வருது. இந்த மாதிரி இப்போ வாங்க ஃப்ரை பண்ணி. இப்போ எண்ணெய் ரொம்ப சுற்றுக்கெல்லாம் கூடாது.
நல்லா மிதமான சூட்டில் ஸ்லோவாக இருக்கணும் அடுப்பு. அந்த மாதிரி இருக்கும்போது இதை போடணும். இது நான் சும்மா கைட்டு ரோல் பண்ணது. லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு லேயராக வந்துடும். ஆல்ரெடி நான் என்னென்ன செய்தனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை போட்டுடும் ஸ்லோவாக. இதை விடையும் கம்மியாக சுட்டா நல்லது. இது கூட கொஞ்சம் அதிகமாக தான் சுட்டுட்டு இப்போ அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ இது ஸ்லோலியாக அப்படியே மேலே எழும்பும் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி அப்படியே மேலே வரும். ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வரும்போது இப்போ நீங்கள் பெரட்டி விட்டுறணும். லைட்டாக இந்த ப்ரௌன் கலர் லைட்டாக வந்திருக்கும். நீங்கள் பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி. என்னோடது ரொம்ப உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தது சுடலை அப்படின்னா நீங்கள் இடையில அது மேலே எலும்புனதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மீடியமுக்கு நீங்கள் கொண்டுக்கிட்டு வரலாம் தீயை. அப்படி இல்லை எண்ணெயை மாதிரி சுட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி இப்போது நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம சுகரு சிரப்பு நல்லா வெதுன்னு இருக்கணும். வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் சிரப்பில் போட்டுறணும். இந்த மாதிரி இதையும் இப்படி இருக்கணும். வெதுன்னு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஆறிட்டுனா நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கள், நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், சிரப்பை அப்படியே மேலே இப்படி பெரட்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் பெரட்டி விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது நல்லா உடனே உள்ளெல்லாம் இறங்கிரும். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா உள்ளே இறங்கிரும். சிரப்பு இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் லெமன் கண்டிப்பாக போடுங்க. லெமன் போடலைன்னா எல்லாமே சீனி கெட்டுக்கிடும். அந்த மாதிரி இப்போது அடுத்த பேட்ச், இப்போ 2வது பேட்ச். ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அதை போடலாம். ரொம்ப சூடும். நான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு நான் செய்தது சுகர் சிரப்பில் எடுத்து போட்டு வச்சது. இப்போது நீங்கள் எப்படி இந்த சிரப்பு நல்லா தேன் மாதிரி இருக்கணும். தேன் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதை நம்ம பிச்சு பார்க்கும்போது சுகர் சிரப் இறங்கியிருக்கும். அப்படி இறங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரங்கள் ஊற வச்சுக்கிடலாம். நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்படி அதாவது ஊறலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து இது நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லேயராக வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக வரும். இந்த மாதிரி தேன் மாதிரி உங்களுடைய சிரப்பு இருக்கணும். நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது அதுவும் நல்ல லேயராக தான், அதுவும் நல்லா தான் வந்திருக்கு. அதை நான் இந்த கட் பண்ணி அதாவது ஷேப் பண்ணி பண்ணதும் நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் கைட்டும் பண்ணலாம். சிம்பிளாக லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் நல்லா உருண்டை பண்ணும்போது அழகாக வந்துடும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.